அவரோட கேரக்டரு, அவரோட மனசு, அவர் இந்த மாதிரி கண்ணியமாக இருக்காரு, ஒர்க் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்க்குறது இல்லையே. பின்னாடி சொத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு வராங்க. இப்போ பெண்களோட வீட்டில் பெண் வீட்டுக்காரங்க ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்களை தட்டி விடுறாங்க. ஏன்னா வாட் இஸ் த ரீசன் ஃபார் லேட் மேரேஜ்? என்ன நீங்கள் என்ன உட்காந்து ஒரு ஸ்டேட்டோட லெஜிஸ்லேஷனே நீங்கள் மாற்ற போகிறீங்களா? இல்லை அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி ஏதாவது சாதிச்சிட போகிறீங்களா? இல்லை. ஆண்களுக்கும் நான் அதே சொல்கிறேன். இப்போ ஒரு ஆணாக இருக்கும் நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்க, நம்ம போய் பொண்ணு கேட்டால் என்ன பதில் கேட்பாங்க? நீங்கள் சராசரியாக வச்சுங்க, வீடு இருக்கா, காசு, ஃபஸ்ட்டு வீடு, சொந்த வீடு இருக்கா, கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, சாஃப்ட்வேர் ஜாபுக்குலாம் கொடுக்குறது இல்லைங்க பொண்ணு. இப்போலாம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, 1 லட்ச ரூபா மினிமம் சம்பளம் வருமா, கார் இருக்கா, எந்த ஏரியா, அப்புறம் எத்தனை அக்கா தங்கச்சி தம்பி என்ன இருக்கா, இதுதான் நீங்கள் கேட்குறாங்க. அவரோட கேரக்டரு, அவரோட மனசு, அவர் இந்த மாதிரி கண்ணியமாக இருக்காரு, ஒர்க் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்க்குறது இல்லையே. பின்னாடி சொத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு வராங்க. இப்போ பெண்களோட வீட்டில் பெண் வீட்டுக்காரங்க ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்களை தட்டி விடுறாங்க. அதில் அப்படியே ஏஜ் ஆன அப்புறம் 33, 34 வந்த அப்புறம் ஃபுல்லாக ஜாட்டா மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? ஏதாவது ஒன்று கிடச்சா போதும்.